திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்பொழுது அக்யூரேட்டாக 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்ரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். கும்ப ராசிக்கு உண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ராசி அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான சனி பகவான் வக்கரகதியில் இருந்தார் கடந்த 4 மாதங்களாக. ரொம்ப டிப்ரெஷன், நிறைய விரயங்கள், மருத்துவ செலவுகள், கால் வலி, யூரினரி பிரச்சனை, ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு இழுத்து பிடிச்சுக்குச்சு, விரைய செலவுகள், கோயிலுக்கும் பண்றோம் ஆனாலும் விரயத்துக்கும் போகுது அப்படிங்கிற அமைப்புல நிறைய போயிட்டு இருக்கணும் கும்பத்துக்கு. ஏன்னா வக்ரம் அப்படின்னா பிடிவாதம். நீங்களும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகிறது. நீங்க தான் அதை பேசுறீங்களா, நீங்க தான் அதை செய்யறீங்களா அப்படின்னு நீங்களே சிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சனி பகவான் கடந்த 4 மாதங்களாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருப்பார். உங்களை கண்டாலும் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, உங்களுக்கும் யாரையும் பிடிக்க மாட்டேங்குது. இப்ப உங்க சூழ்நிலை அப்படிதான் போயிட்டு இருக்கு. யாருமே வேண்டாம், இங்க என்ன இருக்குது, எப்படி வந்தோமோ அப்படிதான் போக போறோம். தனியாக வந்தோம், தனியாக போக போறோம். இடையில் இருக்கக்கூடிய இந்த காலத்தை யார் என்று அறிவதற்காகவே 7.5 சனி உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அதுதான் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அப்ப வக்கரமாகி 7.5 சனி நடக்கிறப்போ கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா தான் இருந்திருக்கும். சிலருக்குலாம் ஹார்ட் சம்பந்தப்பட்டது, பெரிய ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நடந்துருச்சு. இப்ப சனி வக்கர நிவர்த்தி ஆயிட்டார், தைரியமாக இருக்கலாம். வக்கர நிவர்த்தி ஆனாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மைண்ட் ப்ரெஷர் எல்லாம் குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கும், கொஞ்சம் அனுபவங்கள் அதிகமாயிருக்கும், ஞானம் வந்திருக்கும். நிறைய பேத்தினுடைய தொடர்புகள், கனெக்டிவிட்டி, யாரு என்ன ஏது எங்க போகணும் எங்க வரணும் எந்த விஷயம் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தெரிய வச்சிருப்பார், இனி தெரியவும் வைப்பார் அப்படிங்கறது அமைப்பு. அடுத்தது இப்படி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அடுத்தது பாருங்க 2 11ஆம் அதிபதியான தனத்தையும் வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய லாபத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் வீட்டுல போய் வக்ரமாகுது. இப்ப 2ஆம் அதிபதி இப்போ ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். அதுவே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அடுத்து 2ஆம் அதிபதி வக்ரம் ஆயிருக்கார். அப்போ பணம், பொருளாதாரம், வருமானங்கள், தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா இரட்டிப்பு மடங்காக வரும்.
ஏன்னா வக்கரம்னா ரெண்டுன்னு சொல்றோம். 2 வேலை, 2 வருமானம், எண்ணங்கள் 2, பல வகையான யோசனைகள் இப்படின்னு சொல்றோம். அப்போ இரட்டிப்பு வருமானம், இரட்டிப்பு லாபங்கள் இதெல்லாம் கொடுக்க போகிறார். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தடைகள் இருந்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் அதை உடைச்சு விட்டுருவார். பண ரீதியான தடைகள், லாபங்கள் ரீதியான தடைகள் இதெல்லாமே இருந்ததுன்னா ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால். அடுத்தது செவ்வாய். பாருங்க, அதாவது 4 கிரகங்கள் 10ஆம் வீட்டுல இருக்கு. 10ல் ஒரு பாவி இருக்கணும்னு சொல்லு. இப்ப அடுத்ததும் பாத்துட்டீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. 20ஆம் தேதிக்கு மேல பாதி கிரகங்கள் அப்படியே 10, 11க்கு இந்த மாசம் உங்களுக்கு டிராவல் ஆகுறாங்க. 10ல கிரகம் இருந்தாலும் யோகம், 11ல் கிரகம் இருந்தாலும் யோகம். தொழிலை கொடுத்தே ஆகணும். 3 10 10ஆம் வீட்லயே இருக்காரு. அப்ப என்ன பண்ணுவார்? உங்களுக்கு முழுக்க தொழிலை கொடுத்துருவாரு. ஒரு தொழில் பண்ணலாம், புதுசா கூட பிறந்தவங்களோட சேர்ந்து பண்ணலாம், அல்லது நண்பர்களோட சேர்ந்து பண்ணலாம், இப்படிங்கிற சிந்தனைகள். எத்தனை நாள் வேலைக்கு போயிட்டு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு ஐடியாஸ் வேணும்ல, நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும்ல அப்படின்னு அந்த யோசனைகளையும் கொடுப்பார். அதே போல உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அதே இடத்துல கூட நிக்கிறதுனால, சரி அப்பா அம்மாவுடைய சொத்து ஏதாவது வாங்கி பண்ணலாமா, பூர்வீக சொத்து ஏதாவது வித்து ஏதாவது சிந்தனைகள், ஏதாவது தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையும் கொடுத்துரும். ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும். அதே போல ஏகத்தினுடைய தாக்கங்களும் கொஞ்சம் குறைஞ்சா பண்ணலாம். அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுக்கு இருந்து அந்த மன வேதனைகள், மன வலிகள், மன போராட்டங்கள் இது எல்லாமே குறையதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பார். யார நம்புறது நம்பலன்னு தெரியாம ஒரு சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள் கடந்த 4 மாதங்களாக உங்களுக்கு நடந்திருக்கும். இப்ப அந்த எல்லாமே விலகி ஓரளவுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுப்பார். 9ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம். சுக்கிரன் ஆண் வாரிசு பிறக்கிறது, அப்பா சொத்து அனுபவிப்பது, தந்தை சொத்துக்களை, அதாவது தந்தையினுடைய தொழிலையே எடுத்து நீங்க பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய கோவில் கட்டுறதுக்கு ஒரு வழி கொடுப்பார். இந்த காலகட்டங்கள் உங்க கர்மாவை கழிப்பதற்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்கிறார். கோவில் கட்டுறதுக்கு உதவி செய்யறது, நிறைய பூஜை சம்பந்தப்பட்ட பொருட்கள் கோயிலுக்கு வாங்கிட்டு போறது, இறைவனுக்கு சமர்ப்பணம் நிறைய விஷயங்கள் பண்றது, இதெல்லாம் நிறைய நடக்க போகுது. செலவுகள், நிறைய செலவுகளும் உண்டு கொஞ்சம். ஏன்னா 12ஆம் அதிபதி சனி 2ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. வெளிநாட்டு வருமானத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறதும் உண்டு. அடுத்தது புதன் 5 மற்றும் 8ஆம் அதிபதி. அவரும் பாத்தீங்கன்னா 6ஆம் தேதிக்கு மேல 10ஆம் வீட்டுக்கே வந்தாங்க. 5 குடையவர் 10க்கு வந்தா குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, குழந்தைகள் தேவைகள் நல்லா இருக்கும். குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாசம் தொழில் அருமையா இருக்கும். 8 குடையவர் 10க்கு போறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம தான் தொழில் பண்ணணும் அப்படிங்கிற விதி உண்டு. ஆனா நீங்க வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதாவது நம்ம ஜெயிக்கலாமா, அல்லது போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே முடங்கி இருக்குது, அதுக்கு அடுத்தது என்ன பண்றது அப்படிங்கிற நிறைய சிந்தனைகள், யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப உங்களுக்கு 5, 10 தொடர்பு ஏற்படுது அப்படின்னாலே உங்களுடைய முற்பிறவியினுடைய ஏதாவது ஒரு பாவ கரும மூட்டையை இந்த மாசத்துல கழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுப்பாரு. ஏன்னா 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நிச்சயமா உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்கும். அடுத்தது 7ஆம் அதிபதியான சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் விருச்சிகத்திலையும், அதற்கு மேல பாத்தீங்கன்னா தனுசுக்கு வருவார் 11ஆம் வீட்டு. அப்ப 7 கூட 10ல கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் பெருமாளுடைய அம்சம் உங்களுக்கு இருக்கும். திருமணம் கைக்குடி வரும். இப்ப பண்ற திருமணம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னா முன் ஜென்மத்துல கான்டாக்டா இருந்திருப்பாங்க, அல்லது பாத்துட்டீங்கன்னா நீங்க இந்த பிறவியில நானும் என் மனைவியோ கணவரோ ஒரே மாதிரி இருக்கணும், அதாவது அதே மாதிரி இவரே எனக்கு 7 ஜென்மத்துக்கும் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இந்த பூர்வ கர்மா மூலமாக வரும். 7, 10 தொடர்புல அந்த அமைப்பெல்லாம் உண்டு. அதுல கூட 5ஆம் அதிபதி இருக்கிறதுனால சொல்றேன். அப்போ வரன்கள் நல்ல வரனா, எதிர்பார்த்த வரனை அமைச்சு கொடுக்கும். முன் ஜென்மத்துல கணவன் மனைவியா கூட நீங்க இருந்திருக்கிறதுக்கும் இதே குழந்தைகள் பிறந்ததற்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ நடக்கக்கூடிய குழந்தைகள், அது இப்ப நடக்கக்கூடிய திருமணம், இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள், இது எல்லாமே முன் ஜென்மத்தினுடைய ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளுடைய கிரகச்சேர்க்கைகள் அப்படி இருக்கிறதுனால சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா கணவன் மூலமா வருமானம், மனைவி மூலமா வருமானம் எல்லாம் 15ஆம் தேதிக்கு சூரியன் மூலமாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த மாதம் கும்பம் கண்டிப்பாக தொழில் 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 வருமானம் சிந்தனைகள் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதை நோக்கி மட்டும் உங்க பயணத்தை செலுத்துங்க, நிச்சயமா அதுல வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அதெல்லாம் உங்க ஜாதக ரீதியா, தசாபுத்திகள் ரீதியாக
கிரகங்கள் ரீதியாக கூட நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.